வசனம் வரைக்கும் முதல் அதிகாரத்தில் அது சொல்லிட்டு 26ஆம் வசனம் சொல்லுது, நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. பண்ண என்ன அர்த்தம்? அவரை மாதிரியே வாயின் வார்த்தை அதிலே வல்லமை உள்ளவனாக இருக்க முடியாத மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். சொன்னபடி ஆகணும், இப்படி தான் நல்லதெல்லாம் உண்டாக்கணும், நல்ல காரியங்களெல்லாம் வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு அந்த விதத்தில் மனுஷனை உண்டாக்குறார். இப்போது கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், மனுஷனை பற்றிய ஒரு அடிப்படை சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டோங்க இல்லையா, பேசிக் பிரின்சிபல்ஸ். அதே மாதிரி ஆசீர்வாதத்தை குறித்து 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்துலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 வசனம் வாசித்தீங்கன்னா, அவர் எப்படி மீன்களையும் பறவைகளையும் உண்டாக்குனார் என்று படிக்கிறோம். அங்கே தான் ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை முதல்ல வருது. மீன்களையும் பறவைகளையும் ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொல்கிறார். அதே வார்த்தை திரும்பவும் 28ஆம் அதிகாரத்தில் மனுஷனை குறித்து சொல்கிறார். பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்.